ஹாய் கைஸ், நான் தான் ராகேஷ் குமார். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 3 விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு கெரியர்லேயும் சரி உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் நிறைய விஷயங்களில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது எல்லாமே நான் ட்ரை பண்ணி எனக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறத நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் ஈவென்ச்சுவலாக அதை பில்ட் பண்ணி க்ரோ பண்ணுங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து ஒரு இன்கம் ஸ்ட்ரீமாக பில்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து நிறைய ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கும். அதுவும் காலேஜில் படிக்கிறீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். முக்கியமாக உங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, எக்ஸாம் ஃபீஸ் அண்ட் அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு காசு தேவைப்படும். பிகாஸ் எனக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு. ஒரு ஹேக்கத்தான் ரிஜிஸ்டர் பண்ணனாலுமே வீட்டில் போய் கேட்குறதா இருந்தது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ ஒரு இன்கம் ஸ்ட்ரீமாக பில்ட் பண்ணுங்கள். நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அதை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணால் இருக்கிறதுலே ஒரு ஈஸியான விஷயம்னா ஃப்ரீலான்சிங் தான். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதுக்கு நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது போய் செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன்னா, எப்படி ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை வந்து பில்ட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கில் சூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், யூஐ யூஎக்ஸாக இருக்கலாம், வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஹை வேல்யூ ஸ்கில் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் அதை ஒரு 3 மாதமோ 1 வாரம் கூட எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்கில்லாக இருந்ததுன்னா 1 வாரத்தில் நீங்கள் கற்றுக்கலாம். இல்லைனா ஒரு பெரிய ஸ்கில்லாக இருந்ததுன்னா ஒரு 3 to 4 months அதை கற்றுக்கோங்க. பட் கற்றுக்கிறப்பவே நீங்கள் வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணி ஆன்லைனில் ஷேர் பண்ணுங்கள். லைக் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சின்னதாக பில்ட் பண்ணிங்கன்னா அது ரீதியாக லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போடலாம். இல்லைனா அந்த ஸ்கில்லை பற்றின ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவை யூடியூப்பில் போடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் லேர்ன் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து பில்ட் ஆயிரும். அண்ட் தென் நீங்கள் ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் பில்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மற்ற கிளைண்ட்ஸை போய் ரீச் பண்ணுங்கள். நீங்கள் லிங்க்டின்ல போய் நீங்கள் வந்து கோல்ட் டிஎம் பண்ணலாம், இல்லை கோல்ட் அவுட் ரீச் பண்ணலாம். பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வரும், அது கன்ஃபார்ம் உங்களுக்கு வரும். பட் கூடவே வந்து ஏதாச்சும் 1 or 2 ஆஃபர்ஸ், ஒரு 2 to 3% வந்து கன்வர்ஷன் இருந்தாலே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 2 to 3 கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. அது உங்களுடைய நீட்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை உங்கள் காலேஜில் பில்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸை உங்களால் வந்து ரிசால்வ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் ஸ்டேபிளாக இருப்பீங்க. செகண்ட் ஒன்று வந்து பில்டிங் மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ் ஆர் பில்டிங் பீப்புள். இதில் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் காலேஜ் படிக்கிறப்ப நிறைய பேரை பார்ப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அலுமினை, சீனியர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேரை பார்ப்பீங்க. அதில் நிறைய கான்டாக்ட்ஸை போடுங்க, நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், நிறைய மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணுங்கள். இது சும்மா வந்து கதை பேசுகிறதுக்கோ இதுக்கோ இல்லாமல் அதை உங்களுடைய கெரியரோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நிறைய சீனியர்ஸ் வந்து எப்படி வந்து பிளேஸ்மெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து எப்படிலாம் வந்து உங்கள் கெரியரை க்ரோ பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் விஷயத்தில் வந்து என்னை வந்து இன்வால்வ் பண்ண வச்சாங்க. முக்கியமாக வந்து NPTEL எக்ஸாம், ஹேக்கத்தான்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ்னு நிறைய விஷயங்களில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ என்னுடைய மோஸ்ட் டிப்ரெஸிங் மூமெண்ட்டில் கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, எப்படி ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷனை பில்ட் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ரேண்டமாக போயிட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்ரோச் பண்ணி நார்மலாக பேசுகிறது மூலியமாகவே உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் பில்ட் ஆகும். பட் அதை மீனிங்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நிறைய ஹேக்கத்தான்ஸ் அட்டன் பண்ணலாம், அதர் காலேஜ் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம், மீட்டப்ஸ் அட்டன் பண்ணலாம், செமினார்ஸ் அட்டன் பண்ணலாம், அலுமினை மீட்டப்ஸ் அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மீட்டப்ஸ், ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணுறப்ப நிறைய பேரோட பழகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் அதில் ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷன் இருந்தாலும் உங்களோட பர்சனல் ஆர் ப்ரொஃபஷனல் லைஃப்பை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். பிகாஸ் என்னோட லைஃப்பில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான மீனிங்ஃபுல் பீப்புளால் தான் நடந்தது. அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷன் ஒன்றும் இல்லை, நிறைய மீனிங்ஃபுல் கனெக்ஷனை பில்ட் பண்ணுங்கள். தேர்டு வந்து பில்டிங் ஆன் யுவர் ஐடியா. நீங்கள் காலேஜ் படிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். ஸ்டார்ட் அப் ஐடியாவாக இருக்கலாம், ப்ராடக்ட், கம்யூனிட்டி, அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வரும். பட் அந்த ஐடியா எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோன்னா, செட் ஆகாது, இப்போ வேணாம், ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணலாம், அந்த மாதிரி வந்து அதை எல்லாத்தையுமே ஓரமாக எடுத்து வச்சுருவோம். பட் ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, அதை அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். என்ன சொல்லுன்னா, ஒரு மினிமம் வயபிள் வேர்ஷன், MVPன்னு சொல்லுவாங்க, அதை வந்து பில்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணோன்னா நீங்கள் போய் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணோன்னா அதோடைய இனிஷியல் MVP வெர்ஷன் நீங்கள் AI டூல்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னா உங்கள் டீம்மேட்ஸோடு போயிட்டு
ஹேக்கத்தானில் உங்களோட ஐடியாவை போய் பிச் பண்ணி அட்லீஸ்ட் அங்கே ஒரு சின்ன வேர்ஷன் பில்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப வந்து உங்களுடைய ஸ்கில் செட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு தெரியாமலே அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதை நான் ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா, என்னுடைய ஹேக்கத்தான் எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிடுறேன். எனக்கு கோடிங் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து HTML, CSS, JavaScript இது மட்டும் தான் எனக்கு தெரியும். பிகாஸ் நான் அது ரீதியாக ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். அண்ட் சம்மந்தமே இல்லாமல் என் ஃப்ரெண்டு ஒரு ஹேக்கத்தானில் வந்து என் நேம் வந்து கொடுத்துட்டான். சரி அட்டன் பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் போய் ட்ரை பண்ணேன். அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது EV ரீதியான ஒரு ஐடியா, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் சம்மந்தமாக. அண்ட் நான் அதில் போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கு ஒரு UI டிசைன் நான் வந்து ஃபிக்மாவெல்லாம் யூஸ் பண்ணேன். ஃபிக்மா, அடோப் XD மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் நான் பேசிக்கான கேன்வாவில் தான் நான் வந்து UI டிசைன் பண்ணேன். அண்ட் தென் அது ரீதியாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு React.js, Python, Django இந்த மாதிரி விஷயம்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். முக்கியமாக என்ன சொல்லுவேன்னா, நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே கற்றுக்காமல் அந்த ஆக்சுவல் ப்ராஜெக்ட்டுக்கான ஃபீச்சர்ஸுக்கு மட்டும் நான் லேர்ன் பண்ணேன். அண்ட் அந்த ஹேக்கத்தானில் நான் ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் தான் வாங்கினேன். பட் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை விட அது ரொம்ப வேல்யூபுல்லான ஒரு விஷயமா இருந்தது. பிகாஸ் அது என் பிளேஸ்மெண்ட்லேயே ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் அதுதான் நான் பண்ண ஒரே ப்ராஜெக்ட் அந்த டைமில். அண்ட் ஆல்சோ என் ஸ்கில் செட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. அந்த ஒரே ப்ராஜெக்டில் நான் React.js கற்றுக்கிட்டேன், Django ஃப்ரேம்வொர்க் கற்றுக்கிட்டேன், UI/UX டிசைன் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். அதுவும் ஒரு டுட்டோரியல் பார்க்குறத விட கம்மியான டைமில். அதனால தான் நான் வந்து உங்களோட ஐடியாஸை உங்கள் காலேஜ் டைமில் பில்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பிகாஸ் அப்படி பண்ணுறப்ப வந்து உங்கள் லேர்னிங் ப்ராசஸ் வந்து 10 times இம்ப்ரூவ் ஆகும். இதை நான் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களோட ஐடியாஸில் பில்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்ச விஷயங்கள். இந்த 3 விஷயத்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணாலுமே போதும். பட் 3மே நீங்கள் ட்ரை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது காலேஜில். பிகாஸ் 4 வருஷம் நீங்களே பார்த்துக்கோங்க, 4 வருஷம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் 3rd 4th இயரில் இருந்தாலுமே பரவாயில்ல. இதில் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பில்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து காலேஜ் தான் ஒன் ஆஃப் த மெயின் திங். நீங்கள் வந்து அகாடமிக்ஸில் இருந்து ஆக்சுவல் கார்ப்பரேட்டுக்கு போகக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி. அது நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்னா வேஸ்ட் தான். நீங்கள் பே பண்ண ஃபீஸ் வேஸ்ட்டு, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த 4 இயர்ஸுமே வேஸ்ட். அதனால தான் நான் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.